जय राम कृष्ण हरे, जय 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 जय राम कृष्ण हरे. बोला पुंडलीक वरदे हरि विठ्ठले. ज्ञानेश्वर भगवान की जय. भारदास महाराज की जय. एकनाथ महाराज की जय. स्मरता निवृत्ति पावलो विश्रांती, संसाराची शांती जाले माझ्या. नमिता ज्ञानदेवा पावलो विसावा, अंतरींचा हेवा विसरलो. सुखाचा निधान तो माझा सोपान, शांतीचे स्थान मुक्ताभाई. चांगदेव माझा आनंदाचा तारू, सुखाचा सागरू वठेश्वर. सुखाचा सागर विसोबा खेचर, नरहरी सोनार प्रणाम माझा. आठविता नामा पावलो विश्रामा, मोक्षमार्गी आहा वाट झाली. परिसा भागवत जीवा आवडता, गोरा आणि सावता सखे माझे. जनज समत सुरदास संत, नित्य प्रणिपात वैष्णवांसी. बंधू भानुदास वैष्णवांचे कुली, ज्याची वनमाली मागे पुढे. बंधू भानुदास वैष्णवांचे कुनी, ज्याची वनमाली मागे पुढे. बाळपणे जेने भानू आराधिला, वंश निरभिला देवराया. धन्य त्याचा वंश, धन्य त्याचे कुल, परब्रह्म केवल त्याचे वंशी. एका जनार्दनी संतांचे स्थवन, जनी जनार्दन नमियेला. एका जनार्दनी संतांचे स्थवन, जनी जनार्दन नमियेला. दत्त जनार्दन एकनाथ, स्वामी जनार्दन एकनाथ. एकनाथ एकनाथ भानुदास एकनाथ, भानुदास एकनाथ. भानुदास एकनाथ, भानुदास एकनाथ. भानुदास एकनाथ. புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி என்கின்ற ரீதியிலே பஜனாமிருத சாகரம் இப்பாகத்திலே உயர்ந்ததான மகாராஷ்டிர சாதுக்களின் சரித்திர சுருக்கம் கண்டு வருகின்றோம். ஞானேஸ்வரர் நாமதேவர் ஆகிய இரு மகனியர்களின் சரித்திரம் முந்தின பாகத்திலும் இந்த பாகத்திலே பானுதாசர் மற்றும் ஏகநாதரை ஸ்மரிக்கின்றோம். ஏகநாதர் ஒரே அபங்கத்திலே பல்வேறு உயர்ந்த சாதுக்களை ஸ்மரிக்கின்றார். அது நாம் இப்பொழுது கேட்டு ஆனந்தித்தோம். ஞானதேவர், அவருடைய குருவான நிவர்த்திநாதர், அவருடைய தம்பியான சோபானதேவர், அதன் பின்னர் முக்தாபாயி, சாங்கதேவ், விசோபா கேச்சர், நரஹரி சோனார், நாமதேவர், பரிசா பாகவதர், கோரா கும்பார், சாவத்தமாலி, சூருதாஸ், பானுதாஸ், அவ்வழியிலே வந்த அடியேன் ஏகநாதன் என்று இந்த அபங்கத்திலே விஸ்தாரமாக சாதுக்களுடைய ஸ்மரணத்தை நம் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துகின்றார். பானுதாசருடைய சரித்திரமும் அதன் பின்னர் ஏகநாதருடைய சரித்திரமும் யதாமதி யதாசக்தியை அனுபவித்து தத்வாரா உயர்ந்த குருபக்தரத்தர்களாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனையோடு துவங்குகின்றோம். உயர்ந்ததான மகாராஷ்டிர ஜனங்களை கொண்டாடுகின்ற பஜனாமிருத சாகரம் பாகம் 49 யதாமதி யதாசக்தி
ஆச்சாரிய வரியரான ஏகநாத மகாராஜுடைய சரித்திரத்தின் தொடர்ச்சி மற்றும் அநேக சாது ஜனங்களை ஸ்மரித்து அனைவரும் உயர்ந்த விட்டல பக்தர்களாக குருபக்த ரத்தர்களாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு துவங்குகின்றோம். சந்த் சிரோமணி ஏகநாத் மகாராஜ் பிரதிஷ்டானபுரத்திலே கிட்டத்தட்ட 1530 கிபி அளவிலே ஒரு உயர்ந்த பிராமண குலத்திலே பிறந்தார். அவருடைய வம்சம் குல்கர்ணி. ஏக்நாத் குல்கர்ணி என்பது அவருடைய நாமகரணம். குல்கர்ணி என்றால் கணக்கர்கள் என்று பெயர். உண்மையான அடையாளம் சூர்யாஜி பந்த் குல்கர்ணி. இவருடைய தந்தை வழி தாத்தா சந்த் பானுதாஸ் மகாராஜ். இவர்கள் எல்லாம் விட்டல பக்திக்கு ஆதாரமாக வித்திட்டனர். பானுதாஸ் மகாராஜ் பிரதி ஏகாதசி பண்டரி க்ஷேத்திரத்துக்கு பைட்ட நகரத்திலிருந்து நடந்து செல்வார். துவாசி என்று கிளம்பி ஊருக்கு வருவார். 2 நாள் இருப்பார். அடுத்த யாத்திரை. இவ்வாறு பகுகாலம் செய்த பொழுது சொப்னத்திலே பாண்டுரங்கன் சாதிக்கின்றான், பானுதாஸ், நீ இவ்வளவு தூரம் வயதான காலத்திலே நடக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. உன்னுடைய கிராமத்திலேயே நன்று பூத்து குலுக்குகின்ற பெரிய அரச மரத்தடியிலே நான் இருக்கின்றேன், எடுத்து பிரதிஷ்டை செய் என்று தான் கூறுகின்றார். அவருக்காக தோன்றிய பாண்டுரங்கனை கண்டுபிடித்து ஊரோர் உலகோர் அனைவரும் ஒன்று சேர்ந்து அழகான ஒரு திருக்கோவில் சமைத்துள்ளனர். இவர் சரித்திரம் பெரிய விஸ்தாரமான சூரியோபாசகியான இவருடைய சரித்திரம் விஸ்தாரமாக உள்ளது. பிரிவை கெஞ்சி குறிப்புகளை கூறுவோம். விஜயநகரத்து பேரரசன் பாண்டரங்களுடைய உயர்ந்ததான ஸ்திதியை யாரோ ஒரு பௌராணிகர் வர்ணிக்க, அது தங்க கோபுரம், தங்க விமானங்கள், தங்க பரிகாரம். அக்கோவிலின் வாசலிலேயே பார்வதியே தினமும் நீர் தெளித்து கோலமிடுவாள் என்றால் சகல தேவதைகளும் ஓடி வந்து கைங்கரியம் செய்யும் நிலையிலே இருக்கின்றான் என்றெல்லாம் விஸ்தாரமாக கற்பனை கேட்டியபடி கூறிவிட, அந்த விஜயநகரத்து பேரரசன் வந்தான். அவனுடைய கண்ணுக்கு மட்டும் அந்த அவர் கூறிய ஓமைகள் அனைத்தும் பொருந்துமா போலே பாண்டுரங்கன் தரிசனம் தந்து விட்டான். பாண்டுரங்கனுடைய பேரழகிலே மறந்து தன்னோடைய அந்த விட்டலனை எடுத்து சென்று விட்டான். அரசனை எதிர்க்க இயலாது. ஏகநாத் எவ்வளவோ பக்தர்கள் முயன்றும் தடுக்க இயலவில்லை. ருக்மிணி தாயாரை மறைத்து விட்டார்கள். ஏகநாத் அவர்கள் தாத்தா பானுதாஸ் மகாராஜ் வந்தவுடன் பாண்டுரங்கன் இல்லாத ஒரு பண்டரிபுரத்தை கண்டு விக்கித்து அழுகின்றார். உடனே அவன் விஜயநகர பேரரசில் சௌக்கியமாக இருப்பதை கேள்விப்பட்டு அங்கு செல்கின்றார். அந்த பாண்டுரங்கன் அரசனின் லாலனிலே சில காலம் இருந்தான். என்றாவது ஒரு நாள் என்னுடைய உத்தமமான தாசனுக்கு நீ அபச்சாரம் செய்தால் அடுத்த கணம் நான் அவனுடன் சென்று விடுவேன் என்று கூறியிருந்தார். பாண்டுரங்கனை இங்கு வந்து கண்ட பானுதாஸ் மகாராஜ் தன்னை மறந்து பாடலானார். பாடி பாடி ஜனங்கள் அனைவரும் அவருடைய பாடல்களிலே மூழ்கிவிட்டனர். ஒரு நாள் இரவு டோலோத்சவமாகி கோவிலிலேயே அந்த பரிசரத்தில் உறங்குகையிலே பாண்டுரங்கன் தன்னுடைய விலை மதிப்பற்ற ரத்னஹாரத்தை அவருடைய கழுத்திலே சாத்திவிட்டு செல்வதை போல் கனவு காண்கின்றார். பஞ்சபூச்ச உஷத் காலத்திலே நிதிஸ்தானத்துக்கு எழுந்து சென்றால் கழுத்திலே அந்த ரத்னஹாரம் பாண்டுரங்கன் தந்த பிரசாதம் என்று சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அவர் மறுநாள் விட்டலனை தரிசிக்க போகும்பொழுது அரசன் தன்னுடைய பிறந்த நாளுக்காக தந்த ரத்னஹாரம் காணவில்லை என்றவுடனே யார் இருந்தார்கள் கோவிலிலே? பானுதாஸ் இருந்தார் என்ற உடனே அவரை கோவிலிலே தூணிலே கட்டி அடிக்க, விட்டலா, நீ என்னை புகழவும் உலகோர் புகழும்படியாகவும் செய்தாய், எப்பொழுது அரசன் கையால் அடிவாங்கவும் செய்கின்றாயே, என்னே உன் லீலை என்று அவருடைய கிருப்பையை நினைத்து உருகுகின்றார். அப்பொழுது பாண்டுரங்கன் அசரீதியாக, நீ என்னுடைய உத்தமமான பக்தோத்தமனான பானுதாசனுடைய கழுத்திலே இதை இட்டதே நான், எனவே அது தெரியாமல் நீ அவனை தண்டனை தந்தபடியால் நான் உன்னை அழைத்து செல்கின்றேன் என்று கூறிக்கொண்டு அவருடைய கையிலே வந்து அமர, பாண்டுரங்கன் பண்டரி க்ஷேத்திரமே விஷயத்தை கேள்விப்பட்டு ஊர் எல்லை வரைக்கும் வந்து அவரை வரவேற்று பாண்டுரங்கனை அவர் கையால் மீண்டும் ஸ்தாபனம் செய்து முன்போல் உயர்ந்த நித்தியப்படி பூஜைகள், நித்தியோத்சவ, வாரோத்சவ, பக்ஷோத்சவ, மாசோத்சவ, அயனோத்சவாதி, பிரம்மோத்சவாதி அனைத்து உற்சவங்களும் அவர்கள் காண பண்டரி க்ஷேத்திரமே அவருடைய பெருமையை மோகித்து மூழ்கியது. அஹோ பாண்டுரங்க पतित पवन अमुचि विज्ञापन एक से अहो पांडुरंग पतित पवन अमुचि विज्ञापन एक से नमाचा उच्चार संतांचा संगत पुरवावहेत जन्मो जन्मी
भक्ताची आयाती भक्ताची आकुली जन्म दे निदारी देवराया 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 बढ़ती यादी बढ़ती कुली जन्म दे निर्धारी देवराया देवराया मानुदास मने दुजा नको दंधा रात्रि दिवस गोविंद वाचे नाम रात्रि दिवस गोविंद वाचे नाम अहो पांडुरंगा अहो पांडुरंगा अहो पांडुरंगा पतित पवना आमुची विज्ञापन एकदसे रात्रि दिवस गोविंद वाचे नाम दुजा नको धंदा रात्रि दिवस गोविंद वाचे नाम वाचे नाम वाचे नाम वाचे नाम वाचे नाम जय जय राम जय जय राम जय जय राम कृष्णहरी जय जय राम जय जय राम जय जय राम कृष्णहरी जय जय राम कृष्णहरी जय जय पांडुरंग हरि जय जय राम कृष्णहरी जय जय पांडुरंग हरि जय जय राम कृष्ण हरि जय जय पांडुरंग हरि जय जय राम कृष्ण हरि जय जय पांडुरंग हरि बोला पुंडलीक वरदे हरि विठ्ठल भानुदास महाराज की जय. பானுதாசர் பாண்டுரங்கிடம் விஞ்ஞாபனம் வைக்கின்றார். விட்டலா, எனக்கு ஒரே ஒரு ஆசை. சதா சாது சங்கத்தின் மத்தியத்திலே இருந்து கொண்டு ஆடிப்பாடி என்னை மறந்து நாமத்தை உச்சாரம் செய்த வண்ணம் இருக்க வேண்டும். சாது சங்கம் வேண்டும் தேவராயா. உத்தமமான பக்தி ஜாதியிலும் பக்த குலத்திலும் கட்டாயமாக எனக்கு ஜென்மத்தை தர வேண்டும். ராத்திரியும் பகலும் அனவரதம் என் வாக்கினாலே கோவிந்தா விட்டலா ஸ்ரீஹரி ராசுதேவா நாராயணா என்று உன் நாமத்தை சொல்லுவதை தவிர வேறு யாதொரு தொழிலும் நான் செய்யாமல் இருக்க வேண்டும். இந்த ஒரே ஒரு ஆசையை நீ நிறைவேற்றி தருவாய் என்று யாசிக்கின்றார். இதிலிருந்து எதை நாம் யாசிக்க வேண்டும் என்பதை மிக அழகாக போதிக்கிறார் பானுதாஸ் மகாராஜ். जपत नाम विठ्ठलाचे भय नाही हो काळाचे. जपत नाम विठ्ठलाचे भय नाही हो काळाचे. भय नाही हो काळाचे. भय नाही हो काळाचे. जपत नाम विठ्ठलाचे भय नाही हो काळाचे. नाम मंत्र त्रिअक्षर. नाम मंत्र त्रिअक्षर करी सदा तो उच्चार. करी सदा तो उच्चार. करी सदा तो उच्चार. विठ्ठल नामे सुख आनंद. विठ्ठल नामे सुख आनंद. भानुदास परमानंद. भानुदास परमानंद. भानुदास परमानंद. जपता नाम जपता नाम जपता नाम विठ्ठलाचे भय नाही हो काळाचे. भय नाही हो काळाचे. भय नाही हो काळाचे. भय नाही हो काळाचे. जपत नाम विठ्ठलाचे भय नाही हो काळाचे.
பானுதாசர் பாண்டுரங்கன் சன்னதியிலே இருந்து கொண்டு சாதுக்களோடு ஆடிப்பாடி தன்னை மறந்த நிலையிலே நாம பிரபாவத்தை கூறுகின்றார். விட்டலா என்ற 3 அக்ஷரம், இந்த 3 எழுத்துடைய மகாமந்திரம் அந்த நாமம். இதை ஜபிப்பவர்களுக்கு கலிபயம் என்பது என்றும் கிடையாது, காலபயம் கிடையாது. இந்த 3 அக்ஷரி என்கின்ற மகாமந்திரத்தை சதா உச்சரியுங்கள். விட்டனுடைய நாமத்தினாலே சுகமும் ஆனந்தமும் பேரானந்தமும் கிடைக்கின்றது. ஜபிப்பவர்கள் தான் பரமானந்தம் அடைவார்கள் என்பது அனுபவபூர்வமாக உணர முடியும் என்று பானுதாசர் கூறி மகிழ்கின்றார். லட்சக்கணக்கான அபங்கங்களை எழுதி குவிக்கின்றார். பகவானுடைய ஸ்ரீக்ஷேத்திரமாகிய பண்டரியின் பெருமை, அங்கு வருகின்ற சாதுக்களுடைய மகிமை, பகவன் நாமத்தின் மகிமை, சாதுக்களின் தன்மை, சாதுக்களின் குணாதிசயங்கள், பகவானின் ரூபலாவண்யம், சாதுக்களின் பெருமை, சாதுக்களால் இவர்களின் வரவால் சந்தோஷப்படும் விட்டலன், அவனுடைய ஸ்ரீமுகத்திலே ஏற்படுகின்ற மாறுதல்கள், இவ்வாறு எண்ணற்ற விஷயங்கள், தர்மாச்சரணங்கள், நித்திய வீதிகள், யாதொரு கர்மங்களை எந்த வர்ணத்தவர்கள் எக்காலமும் செய்ய வேண்டும், அவ்வாறு சகல வர்ணத்தவர்களுக்கும் பொதுவான பாண்டவனின் நாமத்தின் பெருமையை கொட்டி மகிழ்கின்றார். பண்டரியின் பெருமையை கூறும்போது அவர் கூறுகின்றார், பண்டரீச்ச சுக பாஹதா லௌகிக பண்டரீச்சே சுக பாஹதா லௌகிக வைகுண்ட நாயக உவாஜேதே வைகுண்ட நாயக உவாஜேதே பண்டரீச்ச சுக பாஹதா அலௌகிக பாஹதா அலௌகிக பாஹதா அலௌகிக देवाजे दुर्लक्ष भक्तासी सुलभ भक्तासी सुलभ निज भक्तासी सुलभ रुक्मिणी वल्लभ रुक्मिणी वल्लभ रुक्मिणी वल्लभ उबाविठे पंडरीचे सुख पाहता लौकिक वैष्णवांचा मेळ करीती गदरोल त्या माझी गोपाल सप्रेमे नाजे त्या माझी गोपाल सप्रेमे नाचे जिगडे पाहे तिगडे होय ब्रह्मानंद जिगडे पाहे तिगडे होय ब्रह्मानंद भानुदास आनंद भानुदास आनंद भानुदास आनंद गात असे गात असे जिगडे पाहे तिगडे होय ब्रह्मानंद भानुदास आनंदे गात असे गात असे पंढरीचं सुख पाहता अलौकिक वैकुंठ नायक वैकुंठ नायक वैकुंठ नायक उभा जेते उभा जेते उभा जेते वैकुंठ नायकन வீதஹா ஸ்தலஹா யசஸஹா விட்டலஹா என்றபடி தன்னுடைய நிஜவாசஸ்தானமான வைகுண்டதாமத்தை விட்டு பண்டரியை நோக்கி வருகின்றான் புண்டலீகனுக்காக. பண்டரியை தரிசிக்கும் சுகமானது அலௌகிகம் என்று இவ்விடத்திலே
பானுதாசர் கூறுகின்றார், தேவர்களுக்கு துர்லபமான பரவஸ்து பக்தர்களுக்கு சுலபமாக கரஸ்தனாக கிடைக்கின்றான். வைஷ்ணவர்கள் அனைவரும் ஒன்று கூடி நாமகோஷம் செய்த வண்ணம் ஆடிப்பாடி எங்கு பார்த்தாலும் பிரம்மானந்தத்தின் மழை பொழிகின்றது. நானும் இவ்விடத்தே வந்தேன், என்னை மறந்தேன், சாதுக்களின் சங்கத்திலே ரமித்தேன், ஆடினேன், பாடினேன், பாடிக்கொண்டே இருக்கின்றேன் என்று பானுதாஸ் மகாராஜ் தன்னுடைய நிலைமையை கூறுகின்றார். அலௌகிகமான சுகம், தேவர்களுக்கும் கிடைக்காத சுகம், பக்தர்களுக்கோ சுலபமாக லபியமான சுகம் இவ்விடத்திலே கொட்டி கிடக்கின்றது. பெருமழையாக பிரம்மானந்தமே எங்கும் திளைத்திருக்கும் நிலையை நான் காண்கின்றேன், அதை பாடுகிறேன், பாடிக்கொண்டே இருக்கின்றேன் என்று பண்டரி வாசத்தின் சுகத்தை, அந்த சுகானுபவத்தை, அலௌகிகமான அந்த தேவானுபவத்தை, அமிர்தானுபவத்தை இங்கு கூறுகின்றார். விதமாக அரசனால் கொண்டு செல்லப்பட்ட பாண்டுரங்கனை புனகா பண்டரி கஷேத்திரத்திலே பிரதிஷ்டை செய்து பண்டரிபுரமே பொலிவிழுந்த நிலை நீங்கி உஜ்வல நீலமணியாக எங்கும் தாசர்களுடைய கூட்டம், எங்கும் பக்தர்களின் கூட்டம், எங்கும் பக்தி மேலீட்டினாலே ஆடிப்பாடி பரவசம் கொண்டு பானுதாசரை கொண்டாடி மகிழ்ந்தனர். அவ்வாறு பக்த திலகமாக வாழ்ந்த பானுதாசரின் பேரன்தான் ஏகநாத் மகாராஜ். தத்த ஜனார்தன ஏகநாத், விஷ்ணு ஜனார்தன ஏகநாத், ஏகநாத் ஏகநாத், பானுதாச ஏகநாத், பானுதாச ஏகநாத், பானுதாச ஏகநாத், பானுதாச ஏகநாத். ஜெய் ஏகநாத் மகாராஜ் கி ஜெய். அவருடைய பேரன் ஏகநாத் மகாராஜ். இவரோ உயர்ந்ததான தாய் தந்தையர்களால் வளர்க்கப்பட்டார். குணங்கள் யாவற்றிலும் தன்னிகரற்ற நிலையிலே இருந்தார். அருகிலே ஜனார்தன சுவாமி என்ற மகனியரை கண்டு அவருடைய சீடராக ஆனார். அவர் மகா தத்துவஞானி, தேவகிரியிலே வாழ்ந்து வந்தார். முஸ்லிம் அதை தௌலதாபாத் என்று இன்று அழைக்கின்றனர். தன்னுடைய மாணவனாக இவன் இருக்க வேண்டும் என்று அத்துணை தூரம் நடந்து மலை ஏறி குருநாதரை நமஸ்கரிக்க வியப்படைந்தார் ஜனார்தன சுவாமி. ஓஹோ, எனக்கு ஒரு சீடன் வேணும் என்று தத்தர் தீர்மானித்து விட்டார் போல் இருக்கு என்று அவரையே தன்னுடைய சீடனாக ஏற்றுக்கொண்டு அவருடைய பரிச்சரியத்தை ஏற்றுக்கொண்டார். ஏகநாதர் வேதங்கள், நியாயம், மீமாம்சை, ஞானேஸ்வரி முதலான அனைத்து கிரந்தங்களிலும் அதிகாரியாக இருந்தார். தத்தாத்திரேயரின் அபிமானியாக இருந்தார். ஒரு நாள் பகுகாலமான உடனே ஒரு சிறு விளக்கினை வைத்துக்கொண்டு கணக்கு வழக்குகளை சரிபார்க்க, ஒரு நயா பைசா கம்மியாக இருக்க, பின்னை மீண்டும் பரிசோதித்து கிடைத்து விட்டது என்று குதிக்க சற்று கண்ணயர்ந்திருந்த குருநாதர் எழுந்து வந்தார். அனைத்தையும் அறிந்தார். ஆஹா, ஒரே ஒரு பைசா நாணயத்திற்காக இரவு முழுதும் கண்பிடித்த என்னுடைய குழந்தைக்கு நீ தரிசனம் தர வேண்டும் தத்தாத்திரேயா என்று பிரார்த்திக்க, மறுநாள் உதும்பர விருட்சத்தின் கீழ் தத்தாத்திரேய தரிசனம் இவருக்கு ஆயிற்று. ஆனால் தரிசனம் பெற்ற ஒரு சந்தோஷமோ சந்துஷ்டியோ அல்லது ஒரு சம்பிரமோ உள்ள குருநாதரிடம் வந்து சொல்வோம் என்றோ எதுவும் அவருக்கு இல்லை. எப்பொழுதும் போல தீர்த்தம் எடுத்து வருவதும் கைங்கரியம் செய்வதுமா இருக்க, ஏகநாதா என்று என்ன கண்டாய் என்று விசாரிக்கின்றார். நடந்ததை கூறுகின்றார். ஏன் உனக்கு இதிலே மகிழ்ச்சி இல்லையா? பிரபோ, பிரத்யக்ஷமான தத்தாத்திரேயர் நீங்கள் அல்லவா? நீங்கள் இருக்க அந்த தத்தாத்திரேயர் தரிசனம் எனக்கு ஒன்றும் மோகிக்கவில்லை என்று கூற, குருநாதரிடம் அபச்சாரப்படக்கூடாது என்று அடுத்த கணம் குருவின் மீது பாடுகின்றார். மாதா குரு பிதா குரு அமுச்சி कुलदेवता थोर पड़ता सांगड़ गुरु रक्षी मागे पुणे गुरु माता गुरु पिता काया वाचा आनी मन गुरु चरणींचे अर्पण एका जनार्दनी शरण एका जनार्दनी शरण गुरु एक जनार्दन गुरु माता गुरु पिता गुरु अमुची
कुलदेवता देवता गुरुमाता देवता गुरुमाता देवता गुरुमाता गुरु पिता குரு ஏக ஜனார்தன என் குருநாதன் தத்தாத்ரேயர் என் குருதான் என்று பாடி முடிக்க, அப்படி அல்லப்பா, நம் குலதெய்வத்தை நீ கண்டு சற்றேனும் ஆச்சரியப்படவில்லையே என்று மனம் தயங்கியது. அதான் கூறினேன் என்று குரு கூற, அவர் பொருட்டு தத்தாத்ரேயர் மீது பாடலானார். தத்தமாஜி மாதா தத்தமாஜா பீதா பஹின் பந்து சுல்தா दत्त माझा गुरु दत्त माझा तारू माझ्याशी आधारू दत्त राज दत्त माझे जान दत्त माझे मन सोयीरा सज्जन दत्त माझा एका जनी दत्त हा विसावा न विचारिता गावा जावे त्याच्या दत्त माझी माता दत्त माझा पिता बहिणी बंधू चुलता दत्त माझा दत्त माझा दत्त माझा. குருநாத பகவானுக்கு ஜெய. குருநாதர் பாடு என்றவுடன் அடுத்த கணம் தத்தாத்ரேயர் மீது பாடல் ஆரம்பித்தார். தத்தர் தேவர்தான் என்னுடைய தாய் தந்தை, என்னுடைய சகோதரி, என்னுடைய சர்வஸ்வமும். அவர்தான் என் குரு, அவர்தான் என்னை பவசாகரத்திலிருந்து தாண்ட வைக்கப் போகின்றார். என்னுடைய ஆதாரமே தத்தராஜர் தான். அவர்தான் என் மனம், அவர்தான் என் ஜனம், அவர்தான் என்னுடைய ஒரு துணை, அவர்தான் சஜ்ஜனன், அவர்தான் எனக்கு சர்வஸ்வம். என்னுடைய குருநாதரான பிரபு எவருடைய திருவடியிலே விஸ்ராமஸ்தானம் எடுத்துக்கொண்டிருக்கின்றாரோ அவருடைய ஸ்மரணையிலேயே அடியேன் உத்தாரணம் ஆவேன் என்று குருநாதர் முன்னாடி பாட, குருநாதர் வியக்கின்றார். எப்பேற்பட்ட சீடன், எப்பேற்பட்ட சீடன், குரு கிருபையின் ஒரு பிரதீகமாக இருக்கின்றானே என்று அவனைக் கண்டு வியக்கின்றார். குழந்தையை ஆலிங்கனம் செய்தார், தலையை வருடினார். அப்பா, நீ அனைத்தும் கற்றவனாக ஆகிவிட்டாய், நீ செல், நீ யாத்திரார்த்தம் செல் என்கின்றார். அவ்வாறு அவர் சென்று கொண்டே இருக்கும் பொழுது பைட்டநகர கஷேத்திரத்தின் எல்லையிலே ஒரு பிராமணன் ஓடோடி வந்து அவருக்கு ஒரு கையிலே ஓலைச்சூடு தருகின்றான். நீ இப்பொழுது எந்த கிராமத்தில் இருக்கின்றாயோ அங்கேயே இருந்து அளப்பரிய பணிகளை செய்வாய் என்று ஆசீர்வதிக்க பைட்டநகரமே அவருடைய வாசஸ்தலமாயிற்று. பொறுமையின் சிகரமாகவும் இருந்தார். அநேக கிரந்தங்களை எழுதினார். ருக்மிணி பரிணியம் என்ற அவருடைய கிரந்தம் இன்றும் மகாராஷ்டிர குடும்பங்களிலே ஒவ்வொரு சுக்கிரவாரமும் ஒவ்வொரு பௌர்ணமியும் பாடப்படுகின்றது. பவார்த்த ராமாயணம் 25,000 மூவிகளுக்கு மேல் செய்தார். அதிலே பாதியிலே அவர் நிற்கும்படியாக ஆகிவிட்டது. அதற்கு மேல் எழுத முடியவில்லை. பரமாத்மா துவாரகாதீசன் தானே கண்டியா கிருஷ்ணன் என்ற பெயரிலே இவர் பின்னால் அமர்ந்து இவருக்கு கைகால் பிடித்துவிட்டு இவருக்கு உபன்யாசாதிகளை செய்யும் பொழுது விசிறிவிட்டு அவருக்கு வேணுங்கின்ற ஆகாரத்தை பார்த்து செய்வான். கோதாவரியிலிருந்து நீர் எடுத்து சேந்தி வந்து அவருடைய அனுஷ்டானத்துக்கு கொட்டுவான். அந்த கிணறு இன்றும் காண கிடைக்கின்றது. ஓம் நமோ சத்குரு நிர்குணா पारनाही तव गुणा बसोनी माझी रसना हरिगुणा वर्णा हरिगुण विशाल पावन मदवी तू कृपा करुण मी मूढमती धीन मनोनी किव भाकितसे तुमचा प्रसाद या हरिया पूर्ण हरिगुण वर्णीन मी जान एका वंदित से चरण सद्गुरुचे आदरे என்று எழுத ஆரம்பிக்கும் பொழுது முதலிலே தன்னை ஆண்ட பரம்பொருளான குருநாதரான ஜனார்தனரை வர்ணிக்கின்றார், நமஸ்கரிக்கின்றார். அவருடைய அருளினாலே அவர் உயர்ந்ததான கிருஷ்ண ஜன்மத்தை விஸ்தாரமாக வர்ணித்தார். கிருஷ்ணனின் ஆவிர்பாவம் கர்காச்சாரியர் இவருக்கு நாமகரணம் செய்தது. கிருஷ்ணன் அவருடைய லீலைகள், கிருஷ்ணனுடைய பாலலீலைகள் முதல் ராச
லீலை பர்யந்தம் விஸ்தாரமாக வர்ணித்து கிருஷ்ண குணகானத்தை நம் காதிலே நிறைய ஒப்பினார் ஏகநாத் மகாராஜ். பண்டரி க்ஷேத்திர நிர்மாணம், பண்டரி க்ஷேத்திரத்தின் மகிமை, பண்டரி க்ஷேத்திரத்தின் வர்ணனை, அதிலே ஈடுபடுகின்ற சாதுக்களின் வர்ணனை, அவர்களுடைய குண அதிசயங்கள், இவ்வாறு பகவன் நாமத்தின் பெருமை, பகவன் நாமத்தின் மகிமை, சாதுக்கள் கொண்டாடும் விதம் என்று வர்ணித்து மாளாத விஷயங்களையெல்லாம் வர்ணிக்க துவங்குகின்றார். அனுபம்ய க்ஷேத்ர அனுபம்ய தேவ நசேதோச்சிட்டாவ பண்டரி அனுபம்யவாஹே புடே சந்திரபாக அனுபம்ய பங்கா दोषे जाति अनुपम्य होय कुंडलिक बेटी अनुपम्य कीटो सुख लाभ अनुपम्य संत नामाचा गजर अनुपम्य उद्धार जड़ जीवा अनुपम्य शोभा विठ्ठल जगणी एका जनार्दनी गात गीती एका जनार्दनी गात गीती अनुपम्य क्षेत्र अनुपम्य देव नसेतोचिठाव பண்டரி. எண்ணற்ற அபங்கங்களை வருஷிக்கின்றார். வருஷா காலத்து பெருமழை போல் இவருடைய திருவாக்கிலிருந்து அமிர்தமயமான அபங்கங்கள் பண்டரி க்ஷேத்திரத்தை வர்ணிக்கும் பொழுது, அனுபமியமான பண்டரி க்ஷேத்திரம் உபமானம் அல்லாது. அங்கே சந்திரபாகா நதி பிரவகிக்கின்றது. அதிலே ஸ்நானம் செய்பவர்களின் தோஷங்கள் இருக்குமிடம் தெரியாமல் அழிகின்றன. புண்டலீகனை தரிசித்தால் அவனை தரிசித்த பசு பக்ஷி கீட்டகங்களுக்கு கூட முக்தியானது கரஸ்தமாகின்றது. பகவன் நாமத்தை கர்ஜித்த வண்ணம் எண்ணற்ற கோடான கோடி சாதுக்கள் அங்கு ஆடிப்பாடி மகிழ்ந்த வண்ணம் இருக்கின்றார்கள். அவர்கள் வாயிலாக கோடான கோடி ஜீவன்கள் உத்தாரணமாகின்றன. உள்ளே சென்று பரமாத்மாவை தரிசித்தவருடைய விட்டல சரணத்திலே நம் சிரசை வைத்தால் அதிலிருந்து எழுகின்ற சோபை நம் அந்தராத்மாவை சுத்தி செய்து புனர்ஜென்மம் ந வித்தியதே என்றபடி அங்கு வந்தவர்களுக்கு மறுபிறவி இல்லாத ஒரு உயர்நிலையை குருநாதன் தருகின்றான். ஏகா ஜனார்தனி காத கீதி. ஜனார்தனுடைய ஏகா இவ்வாறு கூறுகின்றேன் என்று பண்டரி க்ஷேத்திரத்தின் மகிமையை எண்ணற்ற அபங்கங்களினாலே அவர் பாடி மகிழ்கின்றார். ज्ञानेश्वर माऊली ज्ञानराज माऊली तुकाराम महाराज ज्ञानेश्वर माऊली ज्ञानराज माऊली तुकाराम महाराज ज्ञानेश्वर 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 माऊली ज्ञानराज माऊली महाराज ज्ञानेश्वर ज्ञानेश्वर महाराज ज्ञानेश्वर 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 माऊली ज्ञानराज माऊली महाराज ज्ञानेश्वर 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 माऊली ज्ञानराज माऊली. जय विठ्ठल जय 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 जय विठ्ठल. बोलिले ले कुरे वेडी वाकोडी उत्तरे नाही विचारिला अधिकार म्या फुला तुका म्हणे ज्ञानेश्वरा राका पाया पैकिंगरा ज्ञानदेव तुकाराम ज्ञानदेव तुकाराम ज्ञानदेव तुकाराम ज्ञानदेव तुकाराम 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 तुकाराम
बोला पुंडलिका वरदे श्री ज्ञानदेव पंढरीनाथ महाराज की माऊली श्री ज्ञानेश्वर महाराज की जगद्गुरु तुकाराम महाराज की सर्व संतों की जय। विठाला 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 विठाला। बोला पुंडलिकावरदे हरि विठ्ठल श्री ज्ञानदेव पंढरीनाथ महाराज की माऊली श्री ज्ञानेश्वर महाराज की जगद्गुरु तुकाराम महाराज की सर्व संतों की जय। पांडुरंग हरे वासुदेव हरि पांडुरंग हरे वासुदेव हरि पांडुरंग हरे वासुदेव हरि। विठ्ठला विठ्ठला।